بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصابك من مصيبة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك صدق الله العليم قال رسول الله صلى الله عليه وسلم لا عدو ولا سفر ولا هامة أو قال كما عليه الصلاة والسلام قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையதுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனித ஜும்மா யௌமுல் வெள்ளிக்கிழமை அன்று நம்மை ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலே சுவனத்திலே நம் குடும்பங்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். வீணை சஃபர் மாதத்தில் இல்லை, நீ செய்யும் பாவத்தில் உள்ளது என்ற தலைப்பில் சில செய்திகள் உங்களோடு பரிமாற முழு செய்தி எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாகரிகத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய இந்த உலகம் சில இஸ்லாமியர்களுடைய இல்லங்களில் இன்றளவும் கூட சடங்கும் சமுதாயம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய சமூகத்தில் இல்லாததையெல்லாம் செய்து கொண்டு காணப்படுகிற ஒரு அவல சூழல் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே ஒரு சில சாலாரிடத்திலே மலிந்து காணப்படுகிறது. ஏனென்றால் சஃபர் பீடை என்று சொல்லக்கூடிய நாம், அதனால் இந்த மாதத்தில் நிக்காஹ் செய்வது கிடையாது, தொழில் தொடங்குவது கிடையாது, நோயாளிகள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை போய் பார்ப்பது கிடையாது, பயணங்கள் மேற்கொள்வது கிடையாது, புது வீடு திறப்பு விழா செய்வது கிடையாது. இது போன்ற எண்ணற்ற சுபகாரியங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் குறிப்பாக சஃபர் மாதத்தில் இவையெல்லாம் காலங்காலமாக முஸ்லிம்களிடத்திலே குறைந்து காணப்படுகிறது என்பது உண்மையான நிதர்சனம் என்பதாக நாம் புரிய முடிகிறது. மேலான பெருமக்களே, உண்மையிலேயே குர்ஆன் ஷரீஃபுடைய பார்வையில் சஃபர் மாதம் பீடை என்று இருக்கிறதா என்று பார்க்க துவங்கினால், உண்மையிலேயே ஹதீஸுடைய பார்வையில் சஃபர் மாதம் பீடைக்குரிய மாதம் என்று பார்க்க துவங்கினால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் நீங்கள் முழுக்க அலசி பார்த்தாலும் எங்கும் என்ன கிடையாது, சஃபர் மாதம் பீடை என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் சஃபர் பீடை என்று சொல்வதற்கு ஒரு இடம் கூட நம்மால் காட்ட முடியாது. அந்த அளவுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் மிக தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சஃபர் மாதம் மிக கண்ணியமான, மிக புண்ணியமான மாதம் என்பதாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்க முடிகிறது. நாம் வாழும் இந்த உலகத்தில் நமக்கு இந்த நோய் எப்படி ஏற்பட்டது? குறிப்பாக முஸ்லிம்களிடத்தில் இந்த சடங்கும் சமுதாயமும் பார்க்கக்கூடிய இந்த கேவலமான பழக்கம் எங்கிருந்து வந்தது என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது, நாம் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் பல்வேறு சமயத்தாரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதர சமயத்தாரோடு நாம் பழகி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய பழக்க விளக்கங்கள், இப்படி நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் எல்லோரும் சேர்ந்திருப்பதினால்
சொன்னால் அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவருடைய கொள்கைகள், அவருடைய சடங்கு சமுதாயங்கள், நேர காலம், ராவு காலம், நாள் நட்சத்திரம், இப்படி பார்க்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் மாற்றாரிடத்தில் காணப்படுவதனால் நாம் அவர்களோடு பழகக்கூடிய ஒரு தொடர்பின் மூலமாக அந்த பழக்கங்கள் எல்லாம் நாளடைவில் முஸ்லிம்களிடத்திலும் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. இது எங்கிருந்து துவங்கியது என்று பார்க்கின்ற பொழுது ஷரியத்தில் நமக்கு சொல்லப்பட்டது அல்ல. இது நாம் பழகக்கூடியவர்களிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டது. அவர்கள் நமக்கு திணிக்கவில்லை, நாம் அதை எடுத்துக்கொண்டோம். பிரதானமாக முஸ்லிம் சமூகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக எல்லா முஸ்லிம்களும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பரக்கத்து வேணும் எங்களுக்கு, பரக்கத்து எங்களுக்கு நிறைய வேணும், ரஹமத்து வேணும் எங்களுக்கு. இந்த பரக்கத்தும் ரஹமத்திற்காக வேண்டி சில முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், இதற்காகவே மாந்திரியம் பார்க்கக்கூடிய பிற சமயத்தார்களிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள், இஸ்லாத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பரக்கத்திற்கு ரஹமத்திற்காக அவரிடத்தில் சென்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, என் தொழிலே பரக்கத்து இல்லை, என் குடும்பத்திலே நிம்மதி இல்லை, என் மனைவிடத்தில் எனக்கு சரியான போதுமான அளவு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படி எண்ணற்ற காரணங்களை எல்லாம் முன்வைத்து இதற்காக வேண்டிய நாள் நேரங்களை ஒதுக்கி வாழக்கூடிய அந்த சமூகத்தாரிடத்தில் சென்று இவர்கள் ஜோசியம் பார்ப்பது, அவரிடத்தில் நேர காலத்தை பற்றி கேட்பது, கையை நீட்டி ரேகை எப்படி இருப்பது என்று பார்ப்பது, இப்படி எந்த கேடுகட்ட பழக்கமும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு காலத்திலும் கூட அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு வழிகாட்டவில்லை. குறிப்பாக இன்றைய இளைஞர்கள், வளர்ந்து வரக்கூடிய இளம் சமுதாயத்தினர்கள், 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் காலேஜ் படிக்கின்ற மாணவர்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தால் அந்த கையில கர்ம முடிச்ச கயிறு ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறாங்க. சிவப்பு கயிறு, கருப்பு கயிறு, மஞ்சள் கயிறு. காரணம் கேட்டா, என் தலைவன் கட்டிட்டு இருக்கிறான், அதனால நானும் கட்டிட்டு இருக்கிறேன். உன் தலைவன் ஏன் கட்டினா, அதுக்கு அவன் விளக்கம் தர்றான். என் தலைவன் முதல் படம் நடிக்க ஆரம்பிக்கும் போது அவன் வறுமையில இருந்தான், ஏழ்மையில இருந்தான். அவன் படங்கள் நன்றாக ஓட ஓட இந்த மாலையை போட ஆரம்பிச்சா, இந்த கயிறை கட்ட ஆரம்பிச்சா, அவன் விளக்கிட்டான், இந்த மாலையினாலதான், இந்த கயிறுனாலதான் எனக்கு பட வாய்ப்புகள் வருது, பணம் நிறைய வருது, அதனால அந்த கயிறை நான் கட்டுறேன், என் தலைவன் கட்டுறதுனால அதை பார்த்து நானும் கட்டுறேன். முட்டாள்களே, ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா விளங்கிக்கணும். கூத்தாடிகள், அதே போன்று பணத்துக்காக ஆடக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் போவார்கள், மடிந்து போக மாட்டார்கள். இந்த உலகம் அதற்குத்தான் மயங்கி கிடக்கிறது, எங்காவது பார்க்க வாய்ப்பு கிடைக்குமா? அப்படி வளர்ந்து வரக்கூடிய அந்த நடிகர்களுக்கு மத்தியிலே பணம் கோடி கணக்கில் புரளத்தான் செய்யும். அதை ஒரு காரணமாக வைத்து அவன் அந்த கயிறினால் தானே வளர்ந்தான், அந்த மாலையினால் தானே அவன் உச்சத்திற்கு போனான். அவனை போட்டு நாளும் மாலையும் கயிறும் கழுத்திலும் கையிலும் கட்டுகிறேன் என்று சொல்லி இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், வாலிப சமூகம் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது மஞ்சள் கயிறோடு வருகிறார்கள், கருப்பு கயிறோடு வருகிறார்கள், சிகப்பு கயிறோடு வருகிறார்கள், இன்னும் உத்திரமாலன்னு வாங்க. அந்த மாலையை போட்டுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வர்ற சில இளைஞர்கள் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதெல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவன் சொல்ற குற்றச்சாட்டு என்ன, சஃபரு பீட அப்படின்னுவான். நீ பண்ற இந்த முசீபத்து தான் அந்த சஃபர்ல உனக்கு பீடையா வந்து நிக்குது. எல்லாம் சஃபர் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது பீடை இல்லை என்பதாக ஒரு ஆண் தெளிவாக பேசுகிறது. மேலான பெருமக்களை அல்லாஹ் சொல்லுகிறான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ், உனக்கு ஒரு நல்லது நடக்குமே ஆனால் அது அல்லாஹ்விடமிருந்து வருகிறது. நடக்க வேண்டிய நேரத்தில் ஒரு திருமணம் நடந்துருச்சு, பிறக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை சரியா பிறந்துருச்சு, கிடைக்க வேண்டிய லாபம் முறையா கிடைச்சிருச்சு, வாழ வேண்டிய வாழ்க்கை திருப்தியா வாழ்ந்துட்டோம். இதையெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது உனக்கு. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு கெட்டது நடக்குதுன்னு வச்சுக்கீங்க, ஒரு தீமை நடக்குதுன்னு வச்சுக்கீங்க, மனிதா விளங்கிக்குள், உன் நஃப்ஸிலிருந்து, உன் ஆன்மாவிலிருந்து அது வந்தது என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான். அல்லாஹ் மது குடிக்க சொன்னானா? அல்லாஹ் புகைப்பிடிக்க சொன்னானா? அல்லாஹ் மாவு சூது விளையாட சொன்னானா?
அல்லாஹ் விபச்சாரம் செய்ய சொன்னானா? இந்த தவறுகள் எல்லாம் மனிதன் செய்து கொண்டு அந்த தவறின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை சந்திக்கின்ற பொழுது, அந்த கஷ்டங்களை அனுபவிக்கின்ற பொழுது, இவன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ரமலான் மாதத்தில், இஸ்லாமிய மாதத்தில் சஃபர் இருக்கிறது, அது பீடை என்பதாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். பீடையான காரியங்களை, முசீபத்தான காரியங்களை நீ செஞ்சுட்டு பீட மாதத்தை குறை சொன்னா இது எந்த விதத்தில் ஏற்கப்படும்? மேலான பெருமக்களே, அதற்காக வேண்டித்தான் தலைப்பு இப்படி ஈடுபட்டிருக்கிறது. சஃபர் மாதத்தில் பீடை இல்லை, மனிதா நீ செய்யக்கூடிய மாதத்தில் தான், நீ செய்யக்கூடிய தவறில் தான் பீடை இருப்பதாக. மேலான பெருமக்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், லா அதுவ வலா சஃபர வலா ஹாமத. ஆந்தை சகுனம், குருவி சகுனம், கிளி ஜோசியம், சஃபரு பீட கிடையாது, தொற்று நோய் கிடையாது. இப்படி தெல்ல தெளிவாக ரசூலுல்லாஹ் அவர்கள் 1400 ஆண்டுக்கு முன்பதாக அழகாக குறிப்பிட்டார்கள். ஒரு சஹாபி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், ஆந்த சகுனம் இல்லைன்றீங்க, கிளி ஜோசியம் இல்லைன்றீங்க, சஃபரு பீட இல்லைன்னு சொல்றீங்க, மார்க்கத்துல இதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க, என்னுடைய ஒரு மான் பாலைவனத்திலே துள்ளி குதித்து ஓடுகிறது, அந்த மானுக்கு திடீரென்று என்ன என்று தெரியவில்லை, அது விலங்குகளோடு சேர்ந்ததினால் அதற்கு ஒரு சிறந்த நோய் வந்து விட்டது. இப்பொழுது நீங்க தொற்று நோய் இல்லை என்று சொன்னீர்கள், என் மானுக்கு எப்படி வந்தது? விலங்கோடு சேர்ந்ததினால் தானே தொற்று உண்டானது, நோயின் தொற்று இல்லை என்பதாக சொல்லக்கூடிய நீங்கள் இந்த சம்பவம் எப்படி அரங்கேறியது என்று ஒரு கிராமவாசி கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மடக்கி பதில் சொன்னார்கள், அதேதான் நானும் கேட்கிறேன், அந்த நோய் அந்த விலங்குக்கு முதலில் வந்தது எப்படி, அதை யோசி என்று சொன்னார்கள். இங்க நாம நோய் வந்துருச்சுன்னு பாக்குறோம், அவனுக்கு கொரோனா வந்துச்சு எனக்கு வந்துச்சு, நாம அப்படி பாக்குறோம். அப்படி கிடையாது. உன் பக்கத்து வீட்டுல நீ கொரோனால மௌத்தா போன்னு இருக்குது, மௌத்தா போயிட்டு, இதான் உண்மை. என் பக்கத்துல காரனுக்கு வந்தது, அவன் சும்மா போல என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போய் நான் கபர்ஸ்தானுக்கு என்று சொல்லி இந்த நோய் தொற்றை பரிதாக்கக்கூடிய இஸ்லாமியர்களே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா சஃபர பீடை மாதம் கிடையாது, வலா ஹாமத்த தொற்று நோய் என்பது கிடையாது என்பதாக அந்த சஹாபிக்கு புரிய வைத்தார்கள். முதலில் நோய் உலகத்தில் மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அல்லாஹ் யாருக்கு தருகிறானோ அந்த நோய் தந்தவன் அல்லாஹ் தானே ஒழிய மனிதர்கள் யாருக்கும் அதை பரவ செய்ய சக்தி மனித ஆற்றலுக்கு கிடையாது. இவையெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டதற்கு பின்னால் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தில் குறிப்பாக பரக்கத்து வேணும், ரஹமத்து வேணும்னு சொல்லி ஒரு சமுதாயம் தவறான பாதையை நோக்கி பயணிக்கிறது. வீட்டுல தாயத்து கொண்டு வருவது, தகுடம் மாற்றுறது, ஏதாவது குர்ஆன் ஆயத்துக்களை நான் பல பயான்கள்ல சொல்லி இருக்கிற மாஷா அல்லாஹ், ஆதாமின் பகுதி ரப்பி, இதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். அது ஒற்றதோடு நிற்க கூடாது. ஒற்ற நீங்க தினம் அதை பார்த்து ஓடுங்க. சில பள்ளிவாசல பாத்தீங்கன்னா சுத்தி அஸ்மால் ஹுஸ்னா இருக்கும். எதுக்காண்டி? உங்க பள்ளிவாசல் பெருமையா இருக்குன்னு காட்டுறதுக்காண்டியா? அந்த பள்ளியில 100 பேர் சொல்றாங்க, ஒருத்தர் கூட அந்த அஸ்மால் ஹுஸ்னா படிக்கிறதே கிடையாது. இந்த ஊர்ல என் பள்ளிவாசல் தான் பெரிய பள்ளிவாசல், என்னுடைய இந்த பள்ளி நிர்வாகங்கள் சிறந்தது என்று சொல்லி அந்த பள்ளிவாசல் உள்ள இருக்கக்கூடிய இந்த அஸ்மால் ஹுஸ்னாவை ஒரு பேருக்கு போட்டுடுறாங்க. குர்ஆன் திறந்து வச்சிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? யாருப்பா குர்ஆனை திறந்து வச்சுக்கிறது? கேட்பமா கேட்க மாட்டோமா? மூடுங்க. குர்ஆன் திறந்து வந்து மூட சொல்லக்கூடிய நாம் அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஆயத்தை, குர்ஆனில் இருக்கக்கூடிய அஸ்மால் ஹுஸ்னாக்களை சோற்றுகளில் பதிய வைக்கிறோம், சிக்கலாக ஒட்டுகிறோம், அதை ஒட்டியதோடு ஒதுங்கி போய்விடுகிறோம். அதை பார்க்கின்ற பொழுது ஆதாமின் பகுதி நீ சொன்னாதான் அதனுடைய பலன் உனக்கு கிடைக்கும். வியாபாரத்திற்காக தேவைக்காக அதை ஒட்டிட்டு போயிட்டா பலன் எப்படி உண்டாகும்? மேலான பெருமக்களை, இன்றைக்கு இந்த சமூகம் குறிப்பாக பரக்கத்து வேணும்னு சொல்லி அலைகிறாங்க, ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என் உம்மத்திற்கு பரக்கத்து அதிகாலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வும்ம பாரிக் லனா ஃபீ புகூரி, அல்லாஹ் குர்ஆனில் துஆ செய்தார், என் உம்மத்திற்கு அதிகாலையில் பரக்கத்து செய் ரப்பே என்று துஆ செய்தார்கள். ஒரு சமூகம் தூங்கிட்டு இருக்குது ஃபஜ்ர்ல, ஒரு சமூகம் ஃபஜ்ரில் தூங்கிட்டு கொண்டிருக்கிறது. பரக்கத்தை பெற வேண்டிய இந்த சமுதாயம் பரக்கத்தை பெற வேண்டிய நேரத்தில் போர்வை இழுத்து போட்டிக் கொண்டு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நீ முதல்ல தொழுகையை விடுவதே தப்பு. இவன் என்ன நினைச்சுக்கிட்டா, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுக்கு தொழுகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். நீ தொழுகாம இருக்கிறது முதல்ல தப்பு, அதை விளங்கிக்கோ. தொழுகையை எவன் விடுகின்றானோ அவனே குற்றம் செய்கின்றவன் யாராக இருந்தாலும். அப்ப தொழுகையை விட்டுறது அது பெரிய தப்பா மாறுது. தொழுகையை விட்டதுனால அதுக்குண்டான பலனை இந்த துன்யால அனுபவிச்சு ஆகணும். அப்படி அனுபவிக்கின்ற பொழுது அது சஃபர் மாதமா இருந்தா ஒரே போடா போட்டுறது சஃபர் பீடல்.
செய்யக்கூடிய பாவம் இவன் பாவத்தினால் அனுபவிக்கின்ற வினைகளுக்கு இவன் எதை மேற்கொள் காட்டுகிறான்? அல்லாஹ் சஃபர்ல பீடை இறக்கி வச்சிருக்கிறார். ஏதோ இந்த சஃபர் மாசத்துல ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு பீடை இறக்குவதை போன்று இவர்கள் இந்த உலகத்துல ஒரு சில முஸ்லிம் சாரார்கள் அதை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலான பெருமக்களே, ஒரு குடும்பத்துல ஒரு தாயும் ஒரு தந்தை எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் அந்த பிள்ளைகள் இருப்பாங்க. குறிப்பா இந்த பங்கு தாய்மார்களுக்கு போய் சேரும். சஃபர்ல அதிகமா மூட நம்பிக்கைக்கு அடிக்ட் ஆகிறது, மூட நம்பிக்கையான காரியங்களை எடுத்து தலைமை தாங்கி நடத்துறது. குறிப்பா அந்த மருமகளுக்கு ஃபாத்தியா ஓடும் போது அந்த நெருப்பு வைக்கிறதே தப்பு. முதல்ல மருமகளுக்கு நெருப்பு அங்கே அதாவது நடந்துருக்குது கபர்ல. இதுல இவங்க சாம்பிராணி பத்தி வேற காட்டுறாங்க. இதுல அஜித்துமாருக்கு என்ன ஒரு பெரிய நோய்னா புகைப்பட்டா ஓத முடியாது. வீட்டுல ரொம்ப புகையில இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த புகை பழகிடுச்சு. அஜத்து மரம் ஒத்துக்காது. இந்த அஜத்து சரியா ஓத மாட்டேங்கிறார், வேற அஜத்தை கூப்பிடு. நீ யார கூப்பிட்டாலும் ஓத முடியாது புகையில. புகை எல்லா நல்லது பகவான். அப்ப வீட்டுல என்ன செய்யறாங்க, மருமகளுக்கு சாத்தியா ஓதிட்டு அதுலயும் அந்த வயசான பாட்டி மாறுங்க தூங்கிட்டு இருக்கிற 6 மாசம் குழந்தைய தூக்கி ஆண்டு அது கையில சாம்பிராணி கொடுத்து தால்பா தாதிக்கு தால்பா ஜன்னத்துல அங்க ஜன்னத்து கிடைக்கிற நேரத்துல இவங்க தால்பான்றாங்க. அல்லாஹ் தூங்கி தால்பா ஜஹன்னம் தூக்கி நரகத்துல போடுவான். இதை உலமாக்கள் விளக்கி சொல்ல செய்யக்கூடாதுங்க, அது ஹராம்ங்க. அதுல பாத்தியா ஓதுறீங்கன்னா ஓதுற வேலையை மட்டும் பாருங்க, சும்மா தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. ஒரு வீட்டுல எனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு போச்சு. வீட்டை சுத்தி ஒரே புகைப்படம், மாசத்துக்கு ஒரு முறை சூறா பக்கரா ஓதுறோம். ஒரு மாசம் போனேன், ஃபுல்லா புகைப்படமா புகைப்படங்களா இருந்தது. இதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு. ஏங்க இல்ல இருக்கக்கூடாது, சிறுக்கு உருவம் இருந்தா மறக்க வர மாட்டாங்க. அதனால நீங்க பார்க்க குனிஞ்சு குரான ஓடுங்க, அப்படிலாம் ஓட முடியாதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். வீட்டை சுத்தி ஒரே தர்கா போட்டோ, வழிமாறுகள் போட்டோ. வழிமாறுகளை நீ இல்ல ஒரு தாத்தா முப்பாட்டம் கூட பார்த்திருக்க மாட்டாங்க. யாரோ ஒரு கற்பனை உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை வியாபார யுக்திக்காக வியாபாரம் செய்யப்படும் அந்த புகைப்படங்களை வீட்டுல கொண்டாந்து மாட்டினா பரக்கத்து வரும். எங்க இருக்கு இருந்தா 4 போட்டோ கூட ஆதார கூட நான் என் வீட்டுல மாட்டிக்கிறேன். மேலான பெருமக்களை, இன்றைக்கு இந்த சமூகம் பரக்கத்திற்காக குறிப்பாக வீட்டுல பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு பிள்ளைங்க லைவா பாக்குறாங்க. நீங்க சொல்றீங்க பிள்ளைகள் மத்தியில சண்டை போடக்கூடாது, சண்டை போட்டா வருங்காலத்துல அவங்களுக்கு சண்டை போடுவாங்க. அதை நாங்க இன்னும் அழுத்தி சொல்றோம். வீட்டுல மூட நம்பிக்கையான காரியத்தை தயவு செய்யாது. பிள்ளைங்க அதை பார்க்கலாம். நீங்க தொடர்ந்து வைக்கக்கூடியது உங்க பிள்ளைங்க பின்னாடி தொடருவாங்க. எத்தனை வீடுகளில் நிக்காக நடப்பது கிடையாது. சரியான நேரத்தில் சிகிச்சை செய்தாக வேண்டும். மருத்துவர்கள் சொல்லி அந்த நேரத்தில் சிகிச்சை அழைச்சிட்டு போக மாட்டாங்க. சரியான நேரத்தில் கடை திறந்தா வேண்டும், திறக்க மாட்டாங்க. நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் தடைபட்டு போவதற்கு காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில தாய்மார்கள் மார்க்கத்தை விளங்காதவர்கள் தன் கணவன்மார்களை தடுக்கிறார்கள், தன் மகன் வேலைக்கு செல்வதை தடுக்கிறார்கள், தன் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரம் வந்தால் அதை முடித்து வைப்பதை தடுக்கிறார்கள். எல்லாத்துக்கும் அந்த வீட்டுக்காரர் கேட்கிறார், எல்லாத்துக்கும் தடை போடுறீங்க, என்னதான் உன் பிரச்சனை? இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாது, சொல்லு. இது சஃபர். சஃபர்னா என்ன? சஃபர்னா முசீபத்து தெரியாதா? அல்லாஹ் சொல்லுகிறான் சஃபருல் முஸஃபர். சஃபர் என்றால் அது வெற்றியின் மாதம் என்றான் அல்லாஹ் சொல்லுகிறான். முஸஃபர் என்றால் வெற்றி. இந்த மாதத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 27ஆம் அன்று இஸ்லாம் போற்றக்கூடிய உன்னதமான பயணம் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். ஹிஜ்ரத் ஏற்பட்டதினால் தான் இஸ்லாத்திற்கு பெரும் திருப்புமுனையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஹிஜ்ரத் பயணத்தை ரசூலுல்லாஹ் சஃபரில் முஸீபத் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் பயணம் செய்திருப்பார்களா? அல்லாமா இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மனிதா நீ செய்யக்கூடிய தவறு இருக்கக்கூடிய தவறை மறைப்பதற்காக மாதங்களையோ நாட்களையோ அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களையோ குறை சொல்வதில் எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. இன்னைக்கு இந்த உம்மத்து காக்கா கத்துச்சுன்னா விருந்தாளி வருது, ஆண்ட உருமுச்சுன்னா மௌத்து அறிகுறி, பூனை பொறுத்த வந்துச்சுன்னா வேலைகள் தடைப்படுது. ஒரு அற்புதமான படைப்பாகிய நாம் ஒரு சாதாரண சின்ன படைப்பு, சிட்டுக்குருவி, காக்கா, இந்த படைப்பினங்களோடு விலங்குகளோடு போய் நம்ம அறிவு அடமான வைக்கிறோமே. இங்க எங்க நமக்கு பகுத்தறிவு வேலை செய்யுது? நியூஸ் பேப்பர் படிக்கும் போது எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி படிக்கிறது, நியூஸை பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பார்க்கறது, ஒரு டீ கடையில 4 வார்த்தை பேசும்போது எல்லாம் எனக்கும் தெரியாத மாதிரி பேசுறது. ஆனா சமயம் இது போல மூட நம்பிக்கையில மூழ்கி போறமே, பகுத்தறிவு வேலை செய்ய வேண்டாமா?
மேலான பெருமக்கள் இவையெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஃபர் மாதம் பீடை என்று சொல்வதற்கு இன்றைக்கு காலங்காலமாக இந்த மக்கள் இதை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சஃபர்ல ஏன் இவங்க பீடை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்துல மக்கமா நகர்ல ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு ரிட்டர்ன் சொந்த ஊருக்கு வரும் பொழுது காசு பணம் காலி ஆயிரும். அப்ப காலியாகும் பொழுது முஹர்ரத்துக்கு அடுத்து சஃபர்ல துல்ஹஜ்ஜா கடைசி மாதம், முதல் மாதம் முஹர்ரம் துல்ஹஜ்ஜா ஹஜ்ஜுடைய நாட்கள். ஹஜ் நாட்கள்லாம் முடிஞ்சு அந்த காலத்துல வசதி எல்லாம் கிடையாது, வாகன வசதி கிடையாது. நடைபயணமாகவோ கடல்வழி பயணமாகத்தான் போனார். வருவதற்கு 6 மாத காலம் ஆகும். எடுத்துட்டு போனது எல்லாம் தீர்ந்து போயிடும். காலியா வீட்டுக்கு வரும்போது வந்து இறங்குது சஃபரா இருந்தா, நான் ஹஜ்ஜுக்கு போனேன் வந்து இறங்கு சஃபர்ல பாரு எல்லாம் காலியா போச்சு. சஃபர் வந்தாலும் எல்லாம் காலிதான். நீங்க சஃபரை ஒரு 10 தடவை சொல்லி பாருங்க, கடைசியில் சைபரா வந்து நிற்கும். சஃபர் 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 சைபர் வந்து இவன் சொல்லி பார்த்துருவான் பிறகு சொல்லி 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 சஃபர் வந்தாலே வாழ்க்கையை சைபர் அப்படின்னு ஆகிட்டான். 12 மாசங்கள்ல எந்த மாசத்துக்கு அல்லாஹ் வெற்றின்ற வார்த்தையை போடல. ரமலானை கொண்டுதான் சொர்க்கத்துக்கு போக இந்த உம்மத்து, அதற்கு கூட அல்லாஹ் முஸஃபர்னு சொல்லல, பரக்கத்துன்னு தான் சொன்னான். ஆனா சஃபருக்கு மட்டும்தான் அல்லாஹ் வெற்றின்னு சொல்றான். இந்த உலகமே தோல்வி வெற்றியை கொண்டுதானே ஓடுது, வாழ்றோமா சாகரமா, அதான இந்த உலக வாழ்க்கை. அப்படிப்பட்ட மாதங்களுக்கு அல்லாஹ் முஸஃபர் என்று பெயரிட்டது. இது சாதாரண மாதம் அல்ல, இது வெற்றியின் மாதம். அப்படிப்பட்ட வெற்றியின் மாதத்தில் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? மேலான பெருமக்களை இதெல்லாம் சிந்திக்க நாம் கடமை பெற்றிருக்கிறோம். என்று சொன்னால் இவன் செய்யும் பாவத்தை மறைத்து விட்டு மாதங்களை இவன் குறை சொல்கிறான். இன்னும் சொல்ல போனா பொதுவா மனிதன் செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல எல்லா நேரத்திலையும் என் பேச்சுதான் மேல நிக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. அது எல்லா ஆண்களுக்கு உள்ள இயல்பு தன்மை. யாரும் மனைவிட்ட சரண்டர் ஆக மாட்டாங்க, அது உலக இயல்பு. அப்படி பேசும் தருவாயில் ஒரு சில கட்டங்களில் கணவன் தவறு செய்கின்றாலும் தவறு நம்ம மேலதான் இருக்கு. இப்ப நம்ம ஆண் ஒத்துக்கிட்டா மனைவி நம்ம என்ன நினைப்பாங்க? நீ செஞ்சதுதான் தப்பு, அப்பயும் உயர்த்துவார் குரல. என்ன மனிதன் செய்யும் தவறு, பொதுவாக தவறை மறைப்பதற்கு வேறொன்றோடு எதையாவது கொண்டாந்து சேர்ப்பான். அப்படி சேர்க்கும் அந்த பழக்கம் எல்லா இடத்திலும் வந்ததினால் அது சஃபர் மாசத்துல குடிக்கொண்டுடுச்சு. மேலான பெருமக்களே, இன்றைக்கு பாவத்தை விட நல்லா விளங்கிக்குங்க. ஒருத்தன் பாவம் செய்யறான்னு வச்சுங்களா, அவனை கூப்பிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், தண்ணி அடிக்கிறது தப்புன்னு சொல்லி திருத்திடலாம். ஒருத்தன் திருடுனா அவனை கூப்பிட்டு அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்து ஐதீஹுமா, திருடுறது தப்பு, திருடுனா கை வெட்டுவாங்க, திருத்திடலாம். ஒருத்தன் பாவம் செஞ்சா குர்ஆன் ஆயத்தை சொல்லி அவனை திருத்தி நேர்வழிப்படுத்தலாம். ஒருவன் பாவத்தையே நேர்வழி என்று விளங்கி செய்து கொண்டிருந்தால், விதயத்தில் இருந்தால் அவனை எப்படி திருத்த முடியும்? பாவத்தையே நன்மை என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறான். சாம்பிராணியில நெருப்புல சாம்பிராணியை போடுறது, இப்படி மார்க்கத்தில் சொல்லப்படாது. எத்தனை வீடுகள்ல தேங்காய் தொங்குது, எத்தனை வீடுகள்ல பூசணிக்காய் வச்சிருக்கிறாங்க, எத்தனை வீடுகள்ல மாங்காய். என்னென்ன ஒரு வீட்டுல ஓட போயிருந்த அச்சத்தா இருக்கனால எல்லா ஃபீலிங்ஸும் வருது. இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால ஒரு வீட்டுல குதிரை வச்சிருக்கிறாங்க. குதிரை என்னன்னு கேட்டேன், பாதுஷா வந்துருவாங்க நைட்டானா. அது எப்படி குதிரையில வருவாங்க? இதெல்லாம் எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை. மேலான பெருமக்களே, நம்ம எல்லாம் பகுத்தறிவுக்கு சொந்தக்காரர்கள். இந்த உலகத்திற்கு நாம் தான் பகுத்தறிவை எடுத்து சொன்னவர்கள். நாமே அந்த தவிர காலங்காலமாக இன்னைக்கு கிடையாது. பேசி பேசி ஒரு அளவுக்கு குறைச்சாச்சு, 1-2 ஒட்டிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்க உங்க கண்ணில் பட்டா தைரியமா தடுங்க, எந்த தப்பும் கிடையாது. அப்படி ஒண்ணு இருந்திருந்தா முதல்ல ஜும்மாவை அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. எல்லாரும் உங்க வீட்டுல என்ன செய்யுங்க, தர்காவுடைய போட்டோவை மாட்டுங்க, வீட்டுல தேங்காவை மாட்டுங்க, வீட்டுல பூசணிக்காய் வைங்க, தாயத்தை தொங்க விடுங்க, தகுட மாட்டி விடுங்க, இப்படி எல்லாம் சொல்லி இருப்பார்களே. மேலான பெருமக்கள், இந்த தவறையெல்லாம் இன்றைக்கு நாம் காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமிய இடத்துல இந்த பழக்கம் நிறைய இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் ஹுனைன் போர்ல அப்ப போய் அவங்க பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ், சில குஃபார்கள் இந்த ஹுனைன் போர்ல ஒரு மரம் இருக்கு, இழந்த மரம், அங்க போனா அவங்களுக்கு பரக்கத்து வரும் சொல்லி தன்னுடைய போர் வாள்களை மரத்துல தொங்க விடுறாங்க. ஏன் கேட்டதுக்கு அந்த குஃபார்கள் சொல்றாங்க, இந்த மரம் பரக்கத்தானது, இதை தொங்க விட்டு போர் செஞ்சா போர் வெற்றி. அவங்களுக்கு அப்படி ஒரு மரம் இருக்கு, தாத்து அன்வார், அது போல நமக்கு ஏதாவது ஒரு மரம் இருக்கா? சஹாபாக்கள் அன்னைக்கு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், உங்களை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்த பனூ இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்டார்களே, யா
மூசா அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போன்று நமக்கும் பல கடவுளை உருவாக்கி தர முடியுமா? அப்படி கேட்காதீர்கள், அது உங்களுடைய அறியாமை, நரகத்தில் போய் தள்ளிவிடும் என்று சொல்லி பெருமானார் கண்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அந்த பிதாத்துக்களை, அந்த மூட நம்பிக்கைகளை சஹாபாக்களாக இருந்தாலும் கூட பெருமானார் அதை கலைத்தார்கள், களை எடுத்தார்கள். இன்னைக்கு நாம் அதை செய்யறோமா? எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னைக்கு வயசானவங்க தாத்தாமார்கள் அஜத்து கூப்பிட்டு சொல்லுவார் வெளியில, பாய் ऐसा करते हैं नहीं करना बोलो, உருதுகாரங்களா இருந்தா பாய் இந்த மாதிரிலாம் பண்றாங்க பணம் நமக்கு ஏன் அதுரால் தாச்சா சொல் சாப்பிட்டோமா போனோமா இருந்தோமான்னு இருங்க, அடுத்த முறை கூப்பிட மாட்டாங்க பாத்தியாவும். நீங்க கூப்பிடாம இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க செய்யற பாவத்துல நம்மளை கூட்டாளி ஆக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் நிக்கணும். மேலான பெருமக்களே, ஆகிரத்தை யாரும் பார்த்தது கிடையாது. ஆகிரத்தில் கேட்டுதான் இருக்கிறோம். அந்த ஆகிரத்தை ஒரு நாள் பார்க்கும் போதுதான் தெரியும், ஆஹா நம்ம பண்ணது எல்லாம் தவறாச்சு, ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தருவானா, உலகத்துல போய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றேன். அந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் இப்ப தந்திருக்கிறான். அதற்காக வேண்டிதான் சொல்லப்படுகிறது, வாழும் பொழுது சரியாக வாழுங்கள். ஒரு ட்ரெஸ் உடுத்தும் போது டைட்டா லூஸா இருந்தா பெல்ட் போடுறோம், சட்டை லூஸா இருந்தா கொஞ்சம் பின்னு போடுறோம், இல்ல கொஞ்சம் டைட்டா இருந்தா லூஸ் ஆக்குறோம், துணிமணியில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோமா இல்லையா? எப்படி போய் 4 பேர் மத்தியில போய் நிக்கிறது லூஸ் மாதிரி? அப்ப நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் நமக்கு முன்னாடி நிக்க வைப்பானே, கேள்வி கணக்கு கேட்பானே, நம்மால் எப்படி அது பதில் சொல்ல முடியும்? அவையெல்லாம் நாம் விளங்கி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் எந்த தவறும் நம்ம இடத்துல காண முடியாது. மேலான பெருமக்களே, அன்றைக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த மூட நம்பிக்கைகளும் இன்றைக்கு நமக்கு மத்தியில் மூட வித்தியாசம் என்ன தெரியுமா? அன்னைக்கு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? உதாரணத்துக்கு தாரிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, சாத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட போய் சொல்றாங்க, தோழரே நாங்க வருஷம் ஹஜ்ஜுக்கு போவோம், அப்படி நாங்க போகும் பொழுது ஒரு கூட்டத்தை பார்ப்போம், ஒரு ஓரமா நின்று தொழுவாங்க. அப்ப நாங்க கேட்ட அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள், இந்த கூட்டம் எதற்காக இங்க நிக்கிறது என்று சொன்னால், ஹுதைபியா உடன்படிக்கையில சஹாபாக்கள் பெருமானார் ஹுதைபியா பையத்து வாங்கினாங்க அந்த இடம், அதனால நாங்க இந்த இடத்தை கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி என்ன செய்யறோம், ஒரு கூட்டம் வருஷம் ஹஜ்ஜுக்கு கொண்டு தொழுவாங்க. அப்ப தாரிக் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன், ஆனா அடுத்த வருஷம் போய் பார்க்குற அந்த இடம் தெரியல. இப்ப இந்த சஹாபி இப்னு முஸைப் அவர் சொல்லுகிறார்கள், எப்பா அப்படி ஒண்ணு இருந்திருந்தா சஹாபாக்களே சொல்லி இருப்பாங்களே, நீங்க ஹஜ்ஜுக்கு போனா இந்த இடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்லி இருப்பாங்களே, அப்படி ஒண்ணு இல்லைன்றது சஹாபாக்களுக்கே தெரியலையே, சஹாபாக்கள் சொல்லாம நமக்கு எப்படி ஒரு அமல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அன்னைக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில மூட நம்பிக்கை அமல் ரீதியா உருவாச்சு. மூட நம்பிக்கை தான், அது தவறு தான், ஆனா அந்த தவறுல பாருங்க ஒரு நன்மை இருந்தது, அல்லாஹ்வை வணங்குனாங்க. ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய நமக்கு மத்தியில மூட நம்பிக்கை எப்படி உருவாயிருது, எப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறோம்? நமக்கு நாமளே பாவத்தை அள்ளி தலையில போட்டுக்கிட்டு அந்த பாவத்துடைய வலிகளை தாங்கக்கூடிய நேரமும் காலமும் வரும் பொழுது இவன் எந்த பக்கம் திருப்புறான்? சஃபர் வந்தாலே முசீபத்துன்றான். அல்லாஹ் உன்னை வந்து புகை பிடிக்க சொல்லல, நீயா தான் பழகுற. அல்லாஹ் உன்னை தண்ணி அடிக்க சொல்லல, நீயா தான் வாங்கி உள்ள இறக்குற. அல்லாஹ் உன்னை ஜினா செய்ய சொல்லல, நீயா தான் ஆசை வந்து போற. அல்லாஹ் உன்னை திருட சொல்லல, நீயா தான் திருடுற. இப்படி எதையுமே அல்லாஹ் குர்ஆன்ல தவறான விஷயங்கள் செய்ய சொல்ல, செஞ்சா இந்த தண்டனை சொல்லியிருக்கிறான். நீ அதை மீறி செய்யறன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது போன்று ஃபமின் நஃப்ஸிக எல்லாம் வாண்டந்து வந்ததுதான், ஃபமினல்லாஹ் ஏன்டந்து வந்தது தீமையா இருக்காது, நன்மையா மட்டும்தான் இருக்கு என்று சொல்லி அல்லாஹ் தெளிவாக பேசுகிறார். மேலான பெருமக்களே, இன்றைக்கு இந்த அறியாமை காலம் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு அதிகமாக உணர்வு கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒருத்தரால் நமக்கு நல்லது நடந்துருச்சுன்னா அந்த நல்லது ஒருத்தர் நல்லது நடந்துச்சு இல்ல, அவர் என்ன செய்வார்? அவர் எப்ப பார்த்தாலும் சலாம் வைப்பாரு, அவரால் தான் எல்லாமே எனக்கு நடந்துச்சு. இங்க நாம இஸ்லாம் என்ன சொல்லுது? உனக்கு கண்ணை தந்தவன் அல்லாஹ், காது கொடுத்தவன் அல்லாஹ், கை கால் முகத்தை 5 புலங்களை கொடுத்தவன் அல்லாஹ். இதெல்லாம் மறந்துட்டு அவனால ஏதாவது 2 காரியம் நடந்திருக்கும், அந்த 2 காரியத்தை கட்டியமா முடிச்சுக்கிட்டு வீட்டுல நடக்கிற எல்லா நல்லதுக்கும் எல்லா கெட்டதுக்கும் அவர் தலையாட்டினதான் வீட்டு விட்டு வெளியே வர்றது. அவர் சொன்னாதான் எல்லாமே, அவர் சொல்லாம எதுவுமே கிடையாது. இங்க அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? உனக்கு எது வேண்டுமானாலும் அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு எது தேவையா இருந்தாலும் என்ன கூப்பிடு, உன் கழுத்துக்கு தேவைக்கு தான் நான் இருக்கிறேன், உனக்கு நான் பதில் தரேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உம்மத்தை கண்டு நான் பயப்படுற ஒரே விஷயம் ஷிர்கே சஃபியா, மறைமுகமான பலகீனமான ஷிர்கை கண்டு நான் பயப்படுறேன். இன்னைக்கு இந்த உம்மத்து அப்படித்தான் இருக்கு. ஆபத்துல உதவனை கொண்டு போய் கடவுள் தகுதியில வைக்கிறது. உண்மையில எல்லா நியமத்தையும் தந்தவனை எந்த நாளும் நினைச்சு பார்க்கறது இல்லை.
இது கூட ஒரு வகையில மூட நம்பிக்கை தான். இதெல்லாம் நம்ம மாத்திக்கணும். மேலான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு, "குதில் அஃப்வ வஅம்ரு பில் மஅரூஃப் வஅரில் அனில் ஹாத்." அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் என்ன செய்யுங்கள், மன்னிப்பை கடைபிடியுங்கள், நன்மையை ஏறி சொல்லுங்கள். அதே போன்று மூட நம்பிக்கையான விஷயங்களை அனில் ஜாஹிலில், அது அப்படிப்பட்ட அறியாமைகளுக்கு நீங்கள் பதில் தராதீர்கள். உங்க பார்வையில உங்க பக்கத்துல யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எடுத்து சொல்லுங்க, கேட்கலையா ஒதுங்கி வெளியே வந்துருங்க. அப்படி போவதை நீங்க தொடர்ந்தால் அந்த தவறில் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. வேற பெருமக்கள், ஒரு முஸ்லீம் கஞ்சனா இருக்கலாம், ஒரு முஸ்லீம் கோழையா இருக்கலாம். கஞ்சனா இருக்கிற முஸ்லீம் ஆயத்தை ஓதி அபுகலா இருக்கக்கூடாது, சதக்கா செய்யணும், பரந்த மனப்பான்மை வாழணும்னு சொல்லி திருத்திடலாம். கோழையா இருந்தா கோழையா இருக்கக்கூடாது, பதில் போற முன் வச்சு இப்படிதான் வாழணும் திருத்திடலாம். ஒரு முஸ்லீம் மூட நம்பிக்கையில் வாழ்ந்தால் அவன் எந்த காலத்திலும் திருத்த முடியாது. கிட்டத்தட்ட பைத்தியத்துக்கு சம. அவன் பைத்தியக்காரனை திருத்த முடியுமா? பைத்தியத்தை வைத்தியரால திருத்த முடியாது. நம்மளால எப்படி திருத்த முடியும்? மூட நம்பிக்கையில் வாழ்வது ஆக முட்டாள்தனம். ஜாகிரல் பெரிய ஜாகிரியா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூட நம்பிக்கை பெரிய மூட நம்பிக்கை கல்வியில ஏற்படக்கூடிய மூட நம்பிக்கை தான் நான் பெருமானார். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றா கூட உனக்கு அறிவு தேவைப்படுது. நீ சாதாரணமா கலிமா சொல்லிட முடியாது. நீ கலிமா சொல்வதற்கு அறிந்தாக வேண்டும், புரிந்தாக வேண்டும். அப்ப கல்வி அறிவு அல்லாஹ்வை அறிவதற்கு மிக முக்கியமானது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூல் சொல்லுகிறார்கள், மூட நம்பிக்கை பெரிய அறியாமை மூட நம்பிக்கை கல்வி விஷயத்தில் ஏற்பட்டதாக குறிப்பிட்டார்கள். அதே பெருமானாருக்கு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். நபியே, உங்களுக்கு எந்த விஷயத்துல அறிவு இல்லையோ அந்த விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்கன்றான். நம்ம நபி எவ்வளவு கண்ணியமா உயர்த்தி பேசுறோம். ஆனா அல்லாஹ் அந்த நபியை எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. நபிதான் அல்லாஹ் அந்த நபிக்கு சொன்னதில்ல, நபி இந்த உம்மத்துக்கு சொல்லுகிறான். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். எந்த ஒன்று நமக்கு ஹிக்மத் இல்லையோ, ஞானம் இல்லையோ, அறிவு இல்லையோ அந்த விஷயத்துல வாயை திறக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, 95% ஒன்னும் தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் செய்யறது. அது கடைசியில மூட நம்பிக்கையா போய் நிற்கும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குல்லு பித்அத்தின் தலாலத்துன், ஒவ்வொரு புதிய செயல் வழிகேடுனாங்க, ஒவ்வொரு வழிகேட கொண்டு போய் நரகத்துல விடுனாங்க. இன்னைக்கு இந்த சமூகத்துல நிறைய ஊடகங்களுக்கு மூட நம்பிக்கை. ஒரு மௌலானா சந்திச்சேன். அந்த மௌலானா சொல்லி காட்டுறாரு, வேடிக்கையாகி போச்சு எனக்கு. அதுல ஒருத்தர் வந்தாரு, பாத்தியா ஒருத்தனாரு. நானும் போனேன், சின்ன கபரை காமிச்சாரு. கபரை பார்த்தேன், நான் ஏதோ குழந்தை பொருளா போயிடுச்சு நினைச்சு நானும் பாத்தியா ஓதிட்டேன். கடைசியில கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு, அதுல 40ஆம் பாத்தியா ஓதணும் வாங்க அப்படின்னு. மறுபடியும் போனேன், அந்த மருகனுடைய பேரு கேட்டேன், ஷிஃபா அப்படின்னாரு. ஷிஃபாவா? அப்ப என்ன விளக்கம் கேட்டேன். இல்ல, நான் ஒரு கிளி வளர்த்தேன், அந்த கிளி செத்து போச்சு, அந்த கிளிய நான் என் வீட்டு பிள்ளையில அடக்கம் பண்ணிட்டேன். முதல்ல பார்த்தே ஓடிட்டார், தெரியாம ஓடிட்டார், தெரிஞ்சு போல தெரியாம ஓடிட்டார். 2வது 40 நாள் பாத்தியாவுக்கு கிளிக்கு போய் பாத்தியாவை கூப்பிட்டு நான் விளக்கம் கேட்டதுனால அவர் கூப்பிட்டு அவர் கொண்டு போய் பள்ளியாசல் ஊட்டியில போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். பாருங்க, இது 21ஆம் நூற்றாண்டு, 2024. எந்த வில்லேஜ்னு கேட்காதீங்க, யார் எவருன்னு கேட்க, அந்த இமாம் பேர் அந்த ஊர் நல்லா கேட்காதீங்க, அது ரகசியம். நான் நடக்கும் தவறை அறியாமையை சுட்டி காட்டுது. மக்கள் இன்னும் நான் கேட்ட அந்த அஜத்துட்ட, ஏன் இப்படி இருக்கிறாங்க? அந்த அஜத்து சொல்ற பதில் தெரியுமா? நைட் ஆச்சுன்னா கணவன் மனைவி சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க. அதுல கணவன் மனைவி சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க. ஒரு வீட்டுல புருஷனும் கொண்டாடியும் சேர்ந்து மது குடிச்சா அந்த ஊர் எப்படி தீர்த்தாலியா இருக்கும்? மேலான பெருமக்களே, ஒரு தீமை வாழ்க்கையில நுழைஞ்சிருச்சுன்னா இது போல பல மூட நம்பிக்கை உள்ள வந்துதான் ஆகும். எதுக்கு பாத்தியா ஒரு விவரமே இல்லாம, ஒரு விவசாயம் இல்லாம இந்த உம்மத்து உருவாயிட்டு இருக்கு. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு செயலை நீங்க செய்ய தொடங்கினீங்கன்னா தயவு செய்து மார்க்க அறிஞர்கிட்ட விளக்கம் கேளுங்க. அல்லாஹ் அதுக்கு உண்டான ஹிதாயத்தின் விளக்கத்தை நமக்கு முழுவதுமாக தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சகுனம் பார்க்கக்கூடிய, ஜோசியம் பார்க்கக்கூடிய, நாள் நட்சத்திரம் பார்க்கக்கூடிய, இது எதையுமே பார்க்காம எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கையேந்தி கேட்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை முத்தகீன்களாக ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.